தாய்மார்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இங்க இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாமல் இருக்கலாம். 2001ஆம் ஆண்டு, அதாவது 96 முடிந்து 2001ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக நாம் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது இந்த பகுதியில திட்டமிட்டு ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி ஊருக்கு 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 என்று பிரித்தார். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த முறை அந்த 2001 நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு. ஆனால் இந்த முறை நான் கேட்டுக்கொள்வது, குடியங்குளத்திலே எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியே நம்முடைய கிராமத்துக்கு வந்தார். இந்த தேர்தல் மிகவும் சமாதானம். ஒரு சமுதாயத்தினுடைய சுயமரியாதையே கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாம் வென்றே ஆகணும். வென்றே ஆகணும்னா நான் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது 5 மணிக்கு ஆரம்பிக்க முடியும், 4 மணிக்கு ஆரம்பிக்க முடியும். ஆனால் நம்முடைய மக்கள் தான் எதற்காக நாம் புதிய தமிழகத்துக்கு ஓட்டு போட நிற்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் அந்த தேர்தல் நேரத்திலே ஓட்டு கேட்பதற்கு மட்டும்தான் சில ஆசை வார்த்தைகளை காட்டுவார்களே தவிர, அதற்கு பிறகு அடுத்த 5 ஆண்டுகள் இந்த கிராமத்திற்கும் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு ஏற்படுகிறதா? அடுத்த நாளே பல சம்பவங்கள் நடைபெறும். யாராவது இந்த தொகுதியில இதுக்கு இடையில நம்ம 2 வருஷம் இல்லையே, யாராவது ஒருத்தர் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி நடந்த 300க்கு மேற்பட்ட இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படுகொலைக்கு ஆளானார். யாராவது ஒரு எம்எல்ஏ அந்த கிராமத்துக்கு ஒரு துக்க விசாரிக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. அப்ப பாதிப்பு ஏற்பட்டா புதிய தமிழகம் தலைவர் வரணும், டாக்டர் கிருஷ்ணசாமி வரணும். தேர்தலில் ஓட்டு போடுகின்ற பொழுது மட்டும் 500 ரூபாயும் 5000 பேசினா என்ன நியாயம்? அவர் ஊருக்கு 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், திடீர்னு பார்த்தா பல பேர் தொழிலதிபர் ஆயிடுறாங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த நேரத்தில் 4 கோடி, 5 கோடி, 10 கோடி யாராலும் செலவழிக்கிறாங்க. எதுக்கு செலவழிக்க? அவரை செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ 5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் ஏன் எதுக்காக வருது? அப்படி யாராவது ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்களா? இந்த கொடியங்குளத்துல நாம 96 2001 கட்டி கொடுத்த கட்டடம் ஒரு கட்டடம் வந்திருக்கா? இது எல்லா கட்டடம் இருந்தா அதை ரிப்பேர் கூட பண்ணல. அப்ப ஒரு காரியம் நல்ல காரியம், ரோடு போடுறது இல்ல, ஒரு சமுதாய கூடம் இல்ல, ஒரு அங்கன்வாடி இல்ல, ஒரு ரேஷன் கடை இல்ல, ஒரு தொழில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம சில பேர் சில மாற்று கருத்தோடு கூட இருக்கலாம். அந்த மாற்று கருத்தால நீங்க போய் 10 பேர் தானே சொல்லிட்டு யாரும் விடக்கூடாது. 10 பேர் தானே? ஆமா. எல்லா விதமான சரி செய்யக்கூடியதும் கொடியங்குளத்திலிருந்து தான் புறப்படும். இதே 11 முடிஞ்சிச்சு, சரியா 10 நாள் தான் இருக்கு. அதனால நீங்க வெளியூருக்கு முதல்ல எல்லாம் வெளியூர் போய் பிரச்சாரம் பண்ணீங்க. ரொம்ப தூரம் எல்லாம் போக வேண்டியது. கொடியங்குளத்துல 100க்கு 100 வாக்காளர் பட்டியலை வச்சுக்கணும். பெண்கள் சாயந்தரம் 6 மணி ஆனா வீடு வீடா போகணும். யாராவது கொஞ்சம் மாறுபட்டு கருத்தா அவங்களை திருத்தாம வெளியே போகக்கூடாது. போகக்கூடாது. மற்றவர்களாம் வந்தா வெறுவண்டி திரும்பி போயிட்டே இருக்கணும். வெறுவண்டி போய்க்கணும். அதே போல பணம் மூட்டை வந்தாலும் ஆமா அதை பார்க்கணும் சொல்றீங்க. பணம் மூட்டை வாங்கணும். அதனால அதெல்லாம் கை நீட்ட கூட. அதனால அதெல்லாம் செஞ்சக்கூடாது. நீங்க 95ல பாதிப்பு ஏற்பட்ட பிறகு செல்வ கணபதி எத்தனை லட்சத்தோட வந்தார்? பெட்டியோட 50 லட்சத்தோட வந்தார். நீங்க உள்ள விட்டீங்களா? அதிமுக 2 அமைச்சர்களை விட்டு இருந்தாங்க பணம் கொடுக்கறதுக்கு. நீங்க விட்டீங்களா? அந்த மாதிரி சுயமரியாதையோட இருக்கும். பணம் பேசக்கூடாது. சரிங்களா? அதனால நம்முடைய தாய்மார்கள், நீங்க நம்ம மது இருக்கிறோம். நம்முடைய கட்சி ஊழலையும் ஒழிக்கிற கட்சி. அதனால குடியங்குளத்துல 1000 எவ்வளவு ஓட்டு? தம்பி எவ்வளவு ஓட்டு? இந்த 600 வந்தா தான். அதாவது நீங்க 1200 கணக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆச்சா? இல்ல என்ன இருக்கிறாங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா முழுமையா எல்லா வீடு வீடா போய்
ஒன்றும் கூட மாறுபட்ட இருக்கக்கூடாது. இது நம்முடைய இந்த சமுதாயத்தை வந்து உங்களுக்கு எடப்பாடி எப்படி பேசினார் தெரியும், இப்படி பேசினா தெரியும். நம்முடைய சமுதாயத்தை அவர்கள் வந்து குறைத்து மதிப்பிடுகிறார். அது காரணம் நாம வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். அப்போ இவங்களை வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம், இவங்களுக்கு அரசு அதிகாரம் வேண்டியதில்லை. அதனால இதெல்லாம் உணர்ந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா யாரோட சண்டை போட முடியாது, சச்சரவு போட முடியாது, எல்லாத்தையும் திருத்தி 100க்கு 100 இனிமேல் வந்து நல்லா இருக்கணும். ஆச்சா, அன்னைக்கு எப்படி 95ல ஒரே ஒட்டுமொட்டமா இருந்தாலும் அதே போல உணர்வு இருக்கணும். அதான் நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் மறக்காம சிறந்த சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.